பிக் பாஸோட ப்ரோமோ 1 பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். ஸோ, அதில என்ன அவங்க சொல்றாங்கன்னா, யார் இந்த வீட்ல வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சூஸ் பண்றாங்க. கேர்ல்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவ சொல்லிடுறாங்க. பாய்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா வந்து சிவாவ சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து அந்த அளவுக்கு தெரியவே இல்ல. ரொம்ப லெத்தாஜிக்கா இருந்த மாரி இருந்தது அப்படின்றாங்க. சிவா வந்து அந்த டாஸ்க்ல ஒற்றன் அப்படின்னு சூப்பரா ஒரு ரோல் குடுத்தும் அவர் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றார் அப்படின்றாங்க. மத்தவங்கலாம் இந்த டாஸ்க்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்த அளவுக்கு இந்த ராஜகுரு, படை தளபதி, அதுக்கப்புறம் அந்த சைடு ஜெஃப்ரி ஓகேங்களா? இவங்கள தவிர்த்து யாரோட குரலுமே எனக்கு கேட்காத மாரி இருந்தது. ராஜா, ராணி 2 பேருமே கூட பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அமைதியா இருந்தாங்க. அவங்க பேசுவாங்களா? அப்படின்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்ஃபாக்ட் நான் லைவ் பார்த்தேன். லைவ்லயுமே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு போஸா அந்த சேர் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்ததா என்னன்னு தெரியல. அப்படியே சாஞ்ச மாரி உட்கார்ந்தே தான் இருப்பாங்க. ராணி பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்போசிட் நாட்ல வந்து அப்பப்போ கவுண்டர் பாஸ் பண்ணுவாங்க. ட்ரிகர் ஆயி ஏதாவது கொஞ்சம் கோவமா பேசுவாங்க. ராஜாவும் பார்த்தீங்கன்னா, எப்பவாவது தான் பேசுவாரு. மத்தபடி யாரோட வாய்ஸுமே அங்க கேட்கல. மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் வெளியவே இருக்காங்க. அவங்களும் ஒருத்தர் சின்ன சின்ன ஆக்ட் மாரி ப்ளே பண்ணாங்க. ரஞ்சித் அவரா இருக்கட்டும், வர்ஷினி பண்ணாங்க. அப்புறம் எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லவ் ட்ராக்ஸ் வந்து அவங்களே ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம விஷால் அண்டு தர்ஷிகா பார்த்தீங்கன்னா, இந்த அநேகன் படத்துல வர மாரி பல ஜென்மமா திரும்ப திரும்ப அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டே இருக்க மாரி தான் இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. ஸ்கூல் டாஸ்க்ல வந்து விட்டத திரும்ப இங்க கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னும் எத்தன டாஸ்க் வச்சாலும் இவங்க இப்பவே வந்து மைண்ட் செட் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம இந்த ட்ராக் மட்டும் தான் பண்ணணும். வேற ஏதாவது ஒரு வேரியேஷனும் காட்டல. மத்தபடி இந்த டாஸ்க்ல என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் அங்கேயும் மாத்தி திருடி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் அத வச்சு சண்ட போட்டுக்கிறது. சுவாரஸ்யமா எதுவும் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சுவாரஸ்யம் அப்படின்றது வந்து அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் அவங்க எப்படி அடுத்தவங்களுக்கும் ஸ்பேஸ் குடுக்குறாங்க. அதே மாரி அவங்களும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க. பிளஸ் ஒருத்தரும் எவ்வளோ கிரியேட்டிவா யோசிக்கிறாங்க அப்படின்றதுல தான் இருக்கு. ஓவர்லேப்பிங் இருக்கக்கூடாது. அப்பதான் வந்து கிளாரிட்டியா இருக்கும். மக்களுக்கு போய் சேர்க்கிறப்போ அப்படின்னுவாங்க. ஆனா எல்லா டைமுமே அந்த ஓவர்லேப்பிங் இருக்கு. அந்த டாஸ்க்க சுவாரஸ்யப்படுத்தணும் அப்படின்றத விட, ரொம்ப பெர்சனல் ஈகோ தான் அவங்களுக்குள்ள ஜாஸ்தியா இருக்குது. அண்ட் அத வச்சே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த ஒற்றன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ரோலு. அடிச்சு போட்டு ஏதாவது பண்ணி பெரிய விஷயமா பண்ணி அவங்கள வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் சிவா பார்த்தீங்கன்னா, அவரு ஒற்றன் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கவங்க கிட்டலாம் நடிப்பாருன்னு பார்த்தா, இவரு தான் ஒற்றன்றத கண்டுபிடிச்சுட்டு, அவங்களுக்கெல்லாம் வந்து தெரியாத மாரி நடிச்சுட்டு இருந்தாங்க. ஜாக்லின் வந்து ஒற்றனா என்னது பெருசா எதுவும் பண்ணாங்களா அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் எதுவும் இல்ல. சத்யா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மென்ஸ் டீம்ல இருக்கிறத விட விமென்ஸ் டீம்ல இருக்கப்போ தான் அவர் நெறைய கவுண்டர் அடிச்சத பார்த்தேன். நெறைய சிரிச்சுட்டு இருந்ததையும் பார்த்தேன். பட் இருந்தாலும் அவர் வெளிய போய் மென்ஸ் டீம் கிட்ட வந்து, "எப்பா எனக்கு சரியான தலைவலியா இருக்கு. எனக்கு எப்போ இங்கேருந்து வருவோன்னு இருக்குன்ற" மாரியே வந்து பேசினாரு. ஸோ இவங்க 2 பேர் தான் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன். இவங்கள மாரியே வந்து நெறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணாம தான் இருந்தாங்க. இது யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்றத விட, பெர்ஃபார்ம் பண்ணதே வெறும் அந்த படை தளபதி, ராஜகுரு அவ்வளோதாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த ப்ரோமோல என்ன வருதுன்ட்டு. ப்ளஸ் லைவும் நான் அப்பப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன். 2த்துக்கும் கனெக்ட் ஆகுற மாரி ஏதாவது விஷயம் வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அத சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.